தம்பி அந்த ஸ்டிக்கெல்லாம் கொடுத்து அண்ணன்ட்ட குடியா தனியாவா வெரி குட்ரா சூப்பர்ரா. இந்த மாதிரி நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 3 மாதம். சவுண்டா சொல்லு. 3 மாதம் இருக்கு. 3 மாதம் ஆச்சு. வெளியில் எத்தனை கட்டு போட்டிருந்தேன்? வெளியில் 4 கட்டு. வெளியில் 4 கட்டு. அப்புறம் மற்ற இடத்துல எங்கே பார்த்தேன்? ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ரைட்டு. வேறு அவ்வளோ 3 மாதமாக வெளியே வைத்தியமாக பார்க்குற நீ வந்து என்கிட்ட இங்கே எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருந்த? 8 மணி நேரம் உட்காந்து. 8 மணி நேரம். நான் என்னுடைய மூலிகை மருந்து தேய்ச்சிட்டு தம்பி அவசரப்படாதா, நான் உன் காலை மடக்க வைக்க போண்டான்னு உன் கால் வரையில் இப்படியே நட்டனமாகவே நின்றுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் காலெலாம் மடக்கிட்டேன். நான் வைத்தியம் பார்த்தோன்னே இப்போ வந்து நீ எப்படி வந்திருக்க? நல்லா நடக்குது. ஒழுங்காக வச்சுக்க. என்ன 2 கட்டுக்கு 3 கட்டையே நீ அவுத்து விடலாம். தம்பி டோக்கன் முடிஞ்சு தம்பி, சாமிக்குள்ள கணக்கு. ஆமாம் தெலுங்குவா. எல்லாருமே பார்க்கட்டும் மக்கள். என்னோடய திறமை மக்கள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கியா. இந்த அம்மா அப்போலேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்குது பாவம். ஏன்னா எந்த ஊர் மணி அம்மா? எந்த ஊர்? திருச்சி. உட்காரு. அதனால் தயவுசெய்து நண்பர்களே, எல்லா நண்பர்களுக்கும் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏரியாவில் யாரும் வலிவேதனைங்கிற வார்த்தையே வரக்கூடாது. எங்கே இருந்தாலும் என்னை தேடி வாங்க. அந்த வாத சம்பந்தத்துக்கு மட்டும்தான் என்னுடைய ஆயில்மெண்ட்டை தேய்ச்சிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மட்டும் வந்தால் வாங்க. மற்றது எல்லாமே அதிரடியான வேலையாக இருக்கும். உலகத்தில் உள்ள எங்கேயோ ஆள் என்னைய மாதிரி ஆள் இருக்கா, எல்லாம் மிச்சு கொட்டுற அளவுக்கு வச்சுருக்கேன். ஏன்னா நான் பார்க்கல, பாண்டி புத்தூர்கட்டு பாண்டி செம்பு முருகன் பார்க்குறாரு. மூலிகை இன்னைக்கு மட்டும் 93 61 11 95 86 சிங்கமுனாரி, சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனாரி போலீஸ் ஸ்டேஷன் பக்கம். இன்னமும் நான் சாப்பிடல மக்களே. நான் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பியா? எல்லோரும் வர்றாந்தா அதிகமாக கூட்டம் வருது, என்னால் முடியலை. என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல. ஃபோன்லாம் அட்டன் பண்ண, அதே மாதிரி ஃபோன் எடுக்கலைன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லா மக்களுக்கும் தெரியும். என்னைய ஃபோன் எடுக்க முடியுமாண்ணே? ஃபோன் எடுக்க முடியாது. என்னால் பேச முடியுமா? என்னால் வாட்ஸ்அப்பை பார்க்க முடியுமா? அதனால் ஐயா உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். 10 நாளைக்கு போட்ட முன்னாடி வாட்ஸ்அப் கூட என்னால் பார்க்க முடியல. நான் ஃபோனை ஆன் பண்ணால் ஃபோனு வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் பார்ப்போம், இடத்த சொல்லிட்டேன். உங்களுக்கு வைத்தியத்தை தேக்கணும், இங்கே வந்துடுங்க. உங்களுக்கு மருந்து மட்டும் வேணும்னா 93 61 11 95 86 அவங்களுக்கு உங்களுடைய நம்பரு, உங்களுடைய முகவரி வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி அனுப்பி போட்டுருங்க. ஒருக்கர் கூப்பிடுவாங்க. 3000 மெசேஜ் வந்திருக்கான். யாருக்கும் பார்க்க முடியல, கோச்சிக்காதிய. புத்தூர்கட்டு சிங்கம் தாண்டி தம்பி. இனிமேல் அந்த கம்பியெல்லாம் தூக்கி போட்டுறேன். இனிமேல் இந்த ஸ்டிக்கே நான் உன்னை பார்க்கக்கூடாது. அப்படி ஸ்டிக்கு வச்சுருந்தா இந்த ஸ்டிக்கை வச்சே பிடிங்கிட்டு உன்னை விரட்டி அடிப்பேன். சரியா? இப்போ உன் மைனுக்கு எப்படிமா இருக்கு பார்த்துக்க. என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் நம்பி வந்திய, ஏதாவது உங்களுக்கு மோசம் போச்சா? எத்தனை பேர் எண்ணெயை தேய்ச்சிட்டோன்னே எனக்கு மருந்து மட்டும் கொடுக்கணும் வாங்கிட்டு போனா. நீ கண்ணால் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 15 பேர் வாங்கிட்டு போயிருக்கா. கட்டுக்கட்டை வந்தாலும் அனைத்து பேரும் மருந்து தான் வாங்கிட்டு போயிருக்கு. பெரிய ஒரு அடியை மட்டும் உட்கார சொல்லிட்டேன். சரிப்பா.